தமிழ்நாட்டில் இருக்கும் ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் வாழ்ந்தான் ஒரு சாதாரண இளைஞன், ராம். ராம் வாழ்க்கை எளிதானதல்ல. அவனுடைய அப்பா ஒரு சிறிய விவசாயி, அம்மா வீட்டு வேலை செய்து குடும்பத்தை பார்த்து கொண்டிருந்தார். வறுமை இருந்தாலும் அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய செல்வம் இருந்தது, அது அன்பு. ராம் சிறு வயதிலிருந்தே ஒரு நல்ல குணம் கொண்டவன். யாருக்கும் கஷ்டம் வந்தால் உதவ வேண்டும் என்று நினைப்பவன். அவன் பள்ளியில் படித்த காலத்திலேயே ஆசிரியர்கள் எல்லாம் அவனை மிகவும் விரும்பினார்கள். ஒரு நாள் அவன் ஆசிரியர் ராமிடம் சொன்னார், ராம், வாழ்க்கையில் பெரிய மனிதன் ஆகணும்னு ஆசை இருந்தால் முதலில் நல்ல மனசு இருக்கணும். அந்த வார்த்தை ராமின் மனதில் ஆழமாக பதிந்தது. அவன் தினமும் பள்ளிக்கு போகும் வழியில் ஒரு சிறிய கோவில் இருந்தது. அவன் அங்கே நின்று ஒரு விஷயம் மட்டும் கேட்பான், என் அம்மா அப்பாவுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும். அந்த அளவுக்கு குடும்பத்தை நேசித்தவன் ராம். ஆனால் வாழ்க்கை எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நாள் ராம் +2 முடித்தான். அவன் கல்லூரியில் சேர வேண்டும் என்று ஆசை இருந்தது. ஆனால் வீட்டில் பணம் இல்லை. அவன் அப்பா ஒரு நாள் அமைதியாக ராமிடம் சொன்னார், ராம், நான் உன்னை படிக்க வைக்க ஆசைதான், ஆனால் என்னால் முடியலை. அந்த வார்த்தையை கேட்ட ராம் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தான். பிறகு அவன் மெதுவாக சிரித்தான், அப்பா, கவலைப்படாதீங்க, நான் வேலை பார்த்து படிக்கிறேன். அந்த நாளிலிருந்து ராமின் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. பகலில் வேலை, இரவில் படிப்பு. அவன் ஒரு சிறிய மெக்கானிக் கடையில் வேலை செய்ய ஆரம்பித்தான். அந்த கடைக்கு தினமும் பல பேர் வருவார்கள். ஒரு நாள் அந்த கடைக்கு ஒரு பெண் வந்தாள். அந்த பெண்ணின் பெயர் கவிதா. அவள் ஒரு கல்லூரி மாணவி. ஸ்கூட்டர் சரி செய்ய அந்த கடைக்கு வந்திருந்தாள். ராம் அவளை முதலில் பார்த்த அந்த நொடியில் அவனுக்கு ஒரு விசித்திரமான உணர்வு. அவள் மிகவும் அழகாக இருந்ததால் அல்ல, அவள் பேசும் விதம், அவள் நடக்கும் விதம், அவள் சிரிப்பு. அந்த சிரிப்பு ராமின் மனதில் ஒரு அமைதியை கொடுத்தது. கவிதா மெதுவாக கேட்டாள், அண்ணா, ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகலை. ராம் சிரித்து கொண்டு சொன்னான், ஒரு 10 நிமிஷம் கொடுங்க. ராம் ஸ்கூட்டரை சரி செய்தான். கவிதா பணம் கொடுக்க முயன்றாள். ஆனால் ராம் சொன்னான், அவ்வளவு பெரிய வேலை இல்லை. சரிதான். அந்த நேரத்தில் கவிதா ராமை பார்த்து ஒரு விஷயம் சொன்னாள், நம்ஜி, ஆனால் உங்கள் கண்களில் ஒரு பெரிய கனவு இருக்கு போல. அந்த வார்த்தையை கேட்ட ராம் ஒரு நிமிடம் ஆச்சரியமாக இருந்தான். யாரும் அவனை இப்படி சொல்லியதில்லை. அந்த நாளிலிருந்து கவிதா அடிக்கடி அந்த கடைக்கு வர ஆரம்பித்தாள். முதலில் ஸ்கூட்டர் காரணம், பிறகு ஒரு சின்ன சிரிப்பு காரணம். அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். சில நாட்களில் அந்த பேச்சு நட்பாக மாறியது. ஒரு நாள் கவிதா ராமிடம் கேட்டாள், ராம், நீங்கள் என்ன ஆகணும் என்று ஆசை? ராம் சிரித்தான், என் அம்மா அப்பா பெருமைப்படும் மாதிரி ஒரு மனிதன் ஆகணும். அந்த பதிலை கேட்ட கவிதா மிகவும் உணர்ச்சி வசப்பட்டாள். அந்த நாளிலிருந்து கவிதா ராமை வேற மாதிரி பார்க்க ஆரம்பித்தாள். ஆனால் வாழ்க்கை ஒரு நேரத்தில் எல்லாவற்றையும் மாற்றிவிடும். ஒரு நாள் கவிதா ராமிடம் சொன்னாள், நாளைக்கு நான் சென்னை போகிறேன். அந்த வார்த்தையை கேட்ட ராமின் மனம் ஒரு நொடி நின்றது. அவன் மெதுவாக கேட்டான், எதுக்கு? கவிதா பதில் சொன்னாள், என் அப்பா அங்கு வேலை, நான் அங்கே கல்லூரி மாற்றிக்கிறேன். ராம் எதுவும் பேசவில்லை. அவன் உள்ளுக்குள் ஒரு வலி, ஆனால் வெளியில் ஒரு சிரிப்பு. நல்ல படிங்க. கவிதா ராமை பார்த்தாள். அவள் கண்களில் ஒரு கேள்வி, நான் போயிட்டா உங்களுக்கு நினைவு வருமா? ராம் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தான். பிறகு சொன்னான், சில பேர் வாழ்க்கையில் சில நாட்கள் தான் இருப்பாங்க, ஆனால் அந்த நாட்கள் மறக்க முடியாது. கவிதா கண்களில் கண்ணீர் வந்தது. அந்த நாளே அவர்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பம். ஆனால் அவர்கள் இருவரும் தெரியாத ஒரு உண்மை இன்னும் இருக்கிறது. அது அவர்கள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றப் போகிறது. கவிதா சென்னை போகும் நாள் வந்தது. காலை நேரம். பஸ் ஸ்டாண்டில் நிறைய மக்கள் இருந்தார்கள். அந்த கூட்டத்தில் அமைதியாக நின்றிருந்தான் ராம். அவன் எதுவும் பேசவில்லை. ஆனால் அவன் மனசு நிறைய விஷயங்களை சொல்லி கொண்டிருந்தது. சில நிமிடங்களில் கவிதா வந்தாள். அவள் ராமை பார்த்தவுடன் ஒரு சிறிய சிரிப்பு. ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் ஒரு சோகமும் இருந்தது. ராம், நீங்கள் வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கல. ராம் மெதுவாக சொன்னான், நண்பன் போகும்போது வராமல் இருக்க முடியுமா? அந்த வார்த்தை கவிதாவின் மனதை தொட்டது. அவள் மெதுவாக கேட்டாள், ராம், நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. நான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கிய மனிதனா?
ராம் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தான். பிறகு சிரித்து கொண்டு சொன்னான், சில பேர் வாழ்க்கையில் வந்து போகிறாங்க, சில பேர் வாழ்க்கையை மாற்றி போகிறாங்க. கவிதா கண்களில் கண்ணீர். அவள் அந்த நேரத்தில் புரிந்து கொண்டாள், ராமின் மனதில் அவளுக்கு ஒரு இடம் இருக்கிறது என்று. பஸ் வந்தது. கவிதா மெதுவாக பஸ்ஸில் ஏறினாள். பஸ் நகர ஆரம்பித்தது. ராம் அங்கேயே நின்று பார்த்து கொண்டிருந்தான். அந்த நாள் முதல் ராமின் வாழ்க்கை மீண்டும் மாற ஆரம்பித்தது. நாட்கள் கடந்து சென்றன. இரவில் படித்தான். அவன் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் மட்டும், ஒரு நாள் பெரிய மனிதன் ஆகணும். அந்த முயற்சியில் அவன் பல கஷ்டங்களை சந்தித்தான். சில நாட்களில் அவன் சாப்பிடக்கூட பணம் இல்லாமல் இருந்தது. ஆனால் அவன் ஒருபோதும் கைவிடவில்லை. ஏனெனில் அவன் மனதில் 2 விஷயம், அவன் அம்மா அப்பா மற்றும் கவிதா. அவர்கள் சில சமயம் தொலைபேசியில் பேசுவார்கள். கவிதா சென்னை வாழ்க்கையை பற்றி சொல்லுவாள். ராம், இங்கே எல்லாம் வேற மாதிரி இருக்கு, நீங்கள் நல்லா படிங்க, அதுதான் முக்கியம். ஒரு நாள் கவிதா கேட்டாள், ராம், உங்களுக்கு ஒரு நாள் பெரிய வாய்ப்பு வந்தா என்ன பண்ணுவீங்க? ராம் சிரித்தான். என் அம்மா அப்பா சிரிக்கிற மாதிரி வாழ்க்கை கொடுப்பேன். அந்த பதிலை கேட்ட கவிதா மிகவும் பெருமையாக உணர்ந்தாள். ஒரு நாள் ராமின் வாழ்க்கையில் ஒரு பெரிய வாய்ப்பு வந்தது. அவன் வேலை செய்த மெக்கானிக் கடைக்கு ஒரு பெரிய கார் சர்வீஸ் கம்பெனி ஓனர் வந்தார். அவர் ராமின் வேலையை பார்த்து ஆச்சரியப்பட்டார். இந்த அளவுக்கு நல்ல வேலை செய்கிற எங்கள் கம்பெனியில் வேலை செய்ய ஆசையா? ராம் ஒரு நிமிடம் நம்பவே முடியவில்லை. அது அவன் வாழ்க்கையின் முதல் பெரிய வாய்ப்பு. அவன் அந்த வேலையை ஏற்றுக்கொண்டான். அந்த நாள் ராம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். அவன் உடனே கவிதாவுக்கு அழைப்பு செய்தான். கவிதா, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. கவிதா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். ராம், நான் சொன்னேன்ல, நீங்கள் ஒரு நாள் பெரிய மனிதன் ஆகுவீங்க. அந்த நாளிலிருந்து ராமின் வாழ்க்கை மெதுவாக உயர ஆரம்பித்தது. ஆனால் வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நாள் கவிதா ராமிடம் பேசும்போது மிகவும் அமைதியாக இருந்தாள். ராம் கேட்டான், என்னாச்சு கவிதா? அவள் சில நிமிடம் அமைதியாக இருந்தாள். பிறகு மெதுவாக சொன்னாள், ராம், வீட்டில் ஒரு விஷயம் பேசுகிறாங்க. என்ன விஷயம்? எனக்கு கல்யாணம் பார்க்கிறாங்க. அந்த வார்த்தையை கேட்ட ராமின் மனசு உடைந்தது. அவன் சில நிமிடம் பேச முடியவில்லை. கவிதா மெதுவாக கேட்டாள், ராம், நீங்கள் ஏதாவது சொல்ல மாட்டீங்களா? அந்த நேரத்தில் ராமின் மனதில் ஒரு பெரிய போராட்டம். அவன் அவளை காதலிக்கிறான். ஆனால் அவன் இன்னும் ஒரு சாதாரண மனிதன். அவன் குடும்பத்துக்கு பொறுப்பு இருக்கிறது. அவன் மெதுவாக சொன்னான், கவிதா, உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும். அந்த வார்த்தையை கேட்ட கவிதா அதிர்ச்சி அடைந்தாள். அதுதானா உங்கள் பதில்? ராம் அமைதியாக இருந்தான். அந்த அமைதிதான் பதில். கவிதா அந்த நாள் மிகவும் அழுதாள். அந்த அழுகை ராமின் மனசையும் உடைத்தது. ஆனால் அவன் ஒரு விஷயம் தெரிந்தவன். ஒரு ஆணின் வாழ்க்கையில் சில நேரங்களில் காதலை விட கடமை பெரியது. ஆனால் ராம் அறியாத ஒரு உண்மை இன்னும் இருக்கிறது. கவிதா வாழ்க்கையில் நடக்கப் போகும் ஒரு சம்பவம் ராமின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றப் போகிறது. அந்த சம்பவம் அவர்களின் காதலை அழிக்குமா அல்லது அதை இன்னும் வலுவாக்குமா? கவிதா எனக்கு கல்யாணம் பார்க்குறாங்க என்று சொன்ன அந்த நாள் ராமின் வாழ்க்கையில் மிகவும் அமைதியான ஆனால் மிகவும் வலியான நாள். அவன் தொலைபேசியை வைத்த பிறகு நீண்ட நேரம் பேசவே இல்லை. மெக்கானிக் வேலை இருந்தாலும் அவன் மனம் வேறு இடத்தில் இருந்தது. அந்த இரவு ராம் வீட்டுக்கு வந்தான். அம்மா கேட்டான், ராம், ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்க? ராம் சிரித்தான். எதுவும் இல்லை அம்மா, வேலை சோர்வு. ஆனால் ஒரு தாய் மனசுக்கு உண்மை தெரியாமல் இருக்காது. அவள் ராமை பார்த்து மெதுவாக சொன்னாள், ராம், வாழ்க்கையில் எதுவும் நம்ம கையில் இல்லை. ஆனால் நல்ல மனசு இருந்தால் எல்லாம் ஒரு நாள் சரியாகும். அந்த வார்த்தைகள் ராமின் மனதை சற்றே அமைதியாக்கின. நாட்கள் கடந்து போனது. ராம் தனது வேலைக்கு முழு கவனம் கொடுத்தான். அவன் உழைப்பை பார்த்து அந்த கம்பெனி ஓனர் மிகவும் இம்ப்ரெஸ்ட் ஆனார். சில மாதங்களில் ராம் அந்த கம்பெனியில் சூப்பர்வைசர் பதவி பெற்றான். ஒரு நாள் அவனை சென்னை பிரான்ச்சுக்கு ட்ரைனிங்க்கு அனுப்ப முடிவு செய்தார்கள். அந்த செய்தி கேட்ட ராம்
ராம் ஒரு நிமிடம் ஆச்சரியப்பட்டான். ஏனெனில் அது கவிதா இருக்கும் நகரம். சில நாட்களில் ராம் சென்னை வந்தான். அந்த நகரம் பெரியது, வேகமானது, கூட்டம் நிறைந்தது. ஆனால் அந்த கூட்டத்தில் ராம் ஒரு முகத்தை மட்டும் நினைத்தான், கவிதா. அவன் பல நாட்கள் அவளுக்கு கால் செய்யவில்லை. ஏனெனில் அவன் மனதில் ஒரு பயம், அவளுக்கு கல்யாணம் ஆகிவிட்டதா. ஒரு நாள் அவன் துணிச்சலாக கால் செய்தான். ஆனால் அந்த நம்பர் ஸ்விட்ச் ஆஃப். அவன் மனம் மேலும் குழம்பியது. ஒரு நாள் மாலை ராம் கம்பெனி வேலை முடிந்து வெளியே வந்தான். அப்போது அவன் எதிரே ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். அவளை பார்த்த அந்த நொடியில் ராம் அதிர்ச்சியாக நின்றான். அது கவிதா. ஆனால் அவள் முகத்தில் பழைய சிரிப்பு இல்லை. அவள் கண்களில் சோகமும் சோர்வும் இருந்தது. ராம் மெதுவாக கேட்டான், கவிதா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? அந்த கேள்வி கேட்டவுடன் கவிதா கண்களில் கண்ணீர் வந்தது. சில நிமிடம் பேசாமல் நின்றாள். பிறகு மெதுவாக சொன்னாள், ராம், என் வாழ்க்கை நான் நினைச்ச மாதிரி இல்லை. ராம் கவலுடன் கேட்டான், என்னாச்சு கவிதா? அமைதியாக சொன்னான், எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிய அந்த மனிதன் என்னை ஒரு பொருளாக பார்த்தான். என் கனவுகளுக்கும் மரியாதை இல்லை. அந்த காரணத்தால் கவிதா அந்த கல்யாணத்தை நிறுத்திவிட்டாள். அதற்காக வீட்டில் பல பிரச்சனைகள். அவள் மிகவும் மன அழுத்தத்தில் இருந்தாள். ராம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். பிறகு மெதுவாக சொன்னான், கவிதா, வாழ்க்கையில் சில தோல்விகள் நம்மை உடைக்க வராது, நம்மை வலிமையாக்கத்தான் வரும். அந்த வார்த்தையை கேட்ட கவிதா ராமை பார்த்தாள். அவள் கண்களில் ஒரு கேள்வி. ராம், நான் ஒரு விஷயம் கேட்கலாமா? கேளுங்க. நீங்கள் இன்னும் என்னை நினைக்கிறீங்களா? ராம் சில நிமிடம் அமைதியாக இருந்தான். பிறகு அவன் சொன்ன வார்த்தை கவிதாவின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றியது. நான் உன்னை மறக்க முயற்சி செய்தேன், ஆனால் என் வாழ்க்கையில் சில பேர் மறக்க முடியாதவர்கள். கவிதா அந்த நேரத்தில் அழ ஆரம்பித்தாள். அது சோக கண்ணீர் இல்லை, அது நிம்மதி கண்ணீர். சில மாதங்கள் கழித்து ராம் தனது வாழ்க்கையில் மேலும் முன்னேறினான். அவன் உழைப்பால் ஒரு நாள் தன் சொந்த கார் சர்வீஸ் சென்டர் ஆரம்பித்தான். அந்த ஓப்பனிங் நாளில் அவன் அருகில் நின்றிருந்தாள் கவிதா. அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தார்கள். அந்த சிரிப்பில் ஒரு உண்மை இருந்தது. உண்மையான காதல் சில நேரம் தாமதமாக வரும், ஆனால் அது வந்தால் வாழ்க்கையை அழகாக மாற்றும். ஒரு ஆணின் வாழ்க்கையில் காதல் முக்கியம், ஆனால் அதை விட முக்கியமானது பொறுப்பு. பொறுப்பை கைவிடாத மனிதரிடம் ஒரு நாள் காதலும் வெற்றியும் தானாக வந்து சேரும்.